ஓகேவான்னு மட்டும் சொல்லுங்கள், ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ் மேம், தேங்க்யூ. ஓகே, ஸோ நேற்று லாஸ்ட்டாக இந்த கொஷின் தான் முடிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த கொஷின் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா யாராவது? லாஸ்ட் கொஷின். ஓகே, ஸோ இந்த கொஷின் நம்ம லாஸ்ட் வரைக்கும் சால்வ் பண்ணல. ஸோ அதனால இந்த கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்தது போயிடலாம். ஸோ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரெக்டாங்குலர் கிரவுண்ட் இஸ் 80 மீட்டர் லாங் அண்ட் 60 மீட்டர் ப்ராட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரெக்டாங்குலர் கிரவுண்ட் இருக்கு, 80 மீட்டர் லாங், 60 மீட்டர் ப்ராட். இட் ஹேஸ் 2 கிராஸ் ரோட்ஸ். நம்ம நேற்று என்ன பண்ணோம், கிராஸ் ரோட்ஸை வெளியில் இருக்கிற மாதிரி போட்டோம். இங்கே 2 கிராஸ் ரோட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அது உள்ளதாக இருக்குது. ஆஃப் ஈக்குவல் வித், ஒன் இஸ் பேரலல் டு லென்த் அண்ட் அதர் இஸ் பேரலல் டு பிரெத். ஸோ ஒரு ரோடு வந்து பேரலல் டு லென்த், ஸோ இது ஒரு ரோடு. அதுக்கப்புறம் இன்னொரு ரோடு வந்து பேரலல் டு வித். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய 2 கிராஸ் ரோடு. இஃப் த ஏரியா ஆஃப் திஸ் ரோடு இஸ் 675 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ இந்த ஏரியா தான் வந்து நமக்கு 675, 2 கிராஸ் ரோட்ஸோடைய ஏரியா. ஸோ இந்த ஏரியா ப்ளஸ் இந்த ஏரியா அது சேர்த்து தான் நமக்கு 675. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த வித் ஆஃப் த ஈச் ரோடு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த கொஷின் என்ன பண்ணலாம், ஏரியா ஆஃப் அ ரோடை நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பேரலல் டு லென்த் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இங்கே ஏரியா என்ன வந்துடும் நமக்கு, இந்த லென்த் 80 மீட்டர், வித் ஆஃப் த ரோடு தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? அப்போ ஏரியா ஆஃப் ரோடு ஈக்குவல் டு 80 இன்ட்டு எக்ஸ். ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், பேரலல் டு வித் அப்படின்னு போட போகிறோம். ஸோ இந்த ஏரியா ஆஃப் த ரோடு நமக்கு என்ன வந்துடும், இங்கே வந்து நமக்கு இந்த லென்த் 60 மீட்டர், ஆனால் இந்த வித் என்னன்னு தெரியாது, ஸோ 60 இன்ட்டு எக்ஸ். ஸோ ப்ளஸ் 60 இன்ட்டு எக்ஸ். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, நம்ம காமனாக இங்கே சென்டரில் ஒரு பார்ட் இருக்கா, இந்த பார்ட் வந்து காமனாக 2 சைடுமே கவர் ஆச்சு. ஸோ அப்போ ஏதாவது ஒரு சைடு இருக்கிறத நம்ம மைனஸ் பண்ணணுமா? ஸோ மைனஸ் என்ன பண்ணணும், இந்த டிஸ்டன்ஸ் என்னது நமக்கு, இங்கேயும் எக்ஸ் தான், அதை மாதிரி இதுவும் எக்ஸ் தான். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதுவும் எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான். ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போட போகிறோம். இப்போ இந்த ஏரியா ஆஃப் த ரோடு தான் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 675 அப்படின்னு தெரியும். நமக்கு அன்னோன் வந்து எக்ஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ஸ்லேருந்து எக்ஸ் ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ 80 + 60 140 எக்ஸா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 140 எக்ஸ் ப்ளஸ் 675 ஈக்குவல் டு 0. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு 3 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 9 மைனஸ் 140 இன்ட்டு 3னா 12 1 420 வரும். ஸோ ப்ளஸ் 675. ஸோ இங்கே என்னது 9 420 675. இதெல்லாம் நமக்கு பண்ணால் 0 வருமானு பார்த்தா 0 வராது. ஸோ அடுத்து 5 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ 5 ஸ்கொயர் 25. ஸோ 25 மைனஸ் 140 இன்ட்டு 5. ஸோ 0 22 700. ஸோ மைனஸ் 700 ப்ளஸ் 675. ஸோ இந்த 675 ப்ளஸ் 25 700, அப்புறம் ஒரு மைனஸ் 700, ஸோ 0ன்னு வந்துடும். அப்போ நமக்கு எக்ஸ், அதாவது ரோடோடைய வித் என்னது 5 மீட்டர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் வந்து length and breadth of the room. A red color border of uniform with 0.4 meter has been painted on all around on its inside. Then the area of border என்ன? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, length and breadth of the room. length வந்து 8 மீட்டர், breadth வந்து 5 மீட்டர். red color border uniform width of 0.4 meter has been painted and all its around the inside அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இன்சைடில் என்ன பண்ணியிருக்காங்க, வித் 0.4 இருக்கிற மாதிரி உள்ளே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த சைடு 0.4 அப்படின்னு வந்துடும், இந்த சைடு 0.4. அது மாதிரி இங்கே மேலே 0.4, கீழே 0.4. இப்போ என்ன கேட்குறாங்க, ஏரியா ஆஃப் பார்டர் என்னன்னு தான் கேட்குறாங்க. இப்போ இந்த போர்ஷன் ஷேட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இந்த ஏரியா ஆஃப் பார்டர் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டல்லேருந்து என்ன பண்ணலாம், உள்ளே இருக்கிற இதை மைனஸ் பண்ணிக்கலாமா? ஸோ டோட்டல் ஏரியா வந்து 8 5s are 40 மைனஸ் உள்ளே இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் இப்போ தெரியணும்.
ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னது நமக்கு தெரியும் 0.4ன்னு, இந்த சைடு 0.4. அப்போ 8 மைனஸ் 0.4 மைனஸ் 0.4னா 7.2ன்னு வந்துருமா, 0.8. ஸோ அதனால 8 மைனஸ் 0.8 7.2. அடுத்து 5ல இருந்து மைனஸ் 0.4 மைனஸ் 0.4. ஸோ 5 மைனஸ் 0.8 என்னது 4.2 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பார்டருடைய ஏரியா என்னன்னு கிடைச்சிரும். ஓகேவா, கான்செப்ட் வைஸ் ஓகே தானே. நான் ஃபைனல் கேல்குலேஷன் வரைக்கும் சப்போஸ் போடலனாலும் கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. கான்செப்ட் வைஸ் ஓகேவான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 9.76 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அடுத்த கொஸ்டின், அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சர்க்கிள் செமி சர்க்கிள். ஸோ சர்க்கிள் செமி சர்க்கிள்க்கு நேற்று சொன்ன ஃபார்முலாலாம் ஞாபகம் இருக்கா? சர்க்கிள்க்கு என்ன சொல்லியிருந்தோம்? சர்க்கிளில் என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர்ஸ் வரும்? இது ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? இது ஃபுல் இந்த கார்டு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டா நமக்கு டயமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டயமீட்டர் ஈக்குவல் டு 2r. ஏரியா ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர். பெரிமீட்டர் அப்படி இல்லைன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன சொன்னோம்? 2πr அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுவே நமக்கு செமி சர்க்கிளாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னது? ஏரியா ஈக்குவல் டு half ஆஃப் πr ஸ்கொயர். பெரிமீட்டர் என்னது நமக்கு? பெரிமீட்டர் வந்து இந்த கர்வ்டு சர்ஃபேஸ், இது வந்து பை தான். பை வந்து 180 டிகிரி. ஸோ இது வந்து பை ஆர், இது வந்து டயமீட்டர் 2r. அப்போ பெரிமீட்டர் வந்து 2r பிளஸ் πr அப்படின்னு வச்சுக்கலாம். 2r பிளஸ் πrனா இங்கே r காமனாக எடுத்துட்டா என்ன வந்துடும்? 2 பிளஸ் 22/7. ஸோ அப்போ இங்கே எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 36ன்னு வரும். அப்போ r இன்ட்டு 36/7 அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு r இன்ட்டு 36/7. நெக்ஸ்ட் நமக்கு என்ன பார்த்தோம்? குவார்ட்டர் சர்க்கிள்னு பார்த்தோமா? ஸோ குவார்ட்டர் சர்க்கிள். ஸோ குவார்ட்டர் சர்க்கிள் ஏரியா வந்து 1/4 ஆஃப் πr ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பெரிமீட்டர் என்ன சொல்லியிருந்தோம்? இது என்னது நமக்கு? 90 டிகிரி. ஸோ அப்போ காப்பி பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் கேட்டிருக்காங்க. ஹூஸ் ரேடியஸ் இஸ் 28. செமி சர்க்கிள் ஏரியா என்னது? 1/2 ஆஃப் πr ஸ்கொயர். ரேடியஸ் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ 28 ஸ்கொயர் அப்படின்னு போட்டால் போதும். ஸோ இந்த கேல்குலேஷன்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா, நான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த சப்ஸ்டியூஷன் வரைக்கும் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா கேல்குலேஷன் போட்டால் கொஞ்சம் டைம் ஆகுது அதனால. ஸோ இங்கே திரும்ப ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் வித் ரேடியஸ் 35 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் half இன்ட்டு πr ஸ்கொயர். ரேடியஸ்க்கு இங்கே திரும்ப 35 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அடுத்து இங்கே பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள். பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் ஃபார்முலா என்ன சொன்னோம்? பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள்க்கு r இன்ட்டு 36/7. ஸோ இந்த ஆரோட வேல்யூ 28 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணால் 4. 36 இன்ட்டு 4 அப்படின்னு போட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா, ஸோ அதனால தான் நம்ம லாஸ்ட் ஃபைனலாக இந்த ஃபார்முலா எழுதிக்க சொன்னோம். P ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 36/7. ஸோ 4 இன்ட்டு 36 நமக்கு என்னது? 24 to 144. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின். A man riding a bicycle completes one lap of a circular field along its circumference at a speed of 14.4 kmph in 1 minute 28 seconds. What is the area of field அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் ஃபீல்டுக்கு ஃபார்முலா என்னது? ஜென்ரலா இங்கே சர்க்குலர் ஃபீல்டுன்னு வேற சொல்லியிருக்காங்க. அப்போ A ஈக்குவல் டு πr ஸ்கொயர். அப்போ ஆர் வேணும். ஆர் இங்கே கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் கொடுக்கல. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடு டைம். ஸ்பீடு டைம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு கண்டுபிடிச்சிடலாமா? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு என்னது நமக்கு? மேன் ரைடிங் அ பைசைக்கிள் கம்ப்ளீட்ஸ் 1 lap ஆஃப் அ சர்க்குலர் ஃபீல்டு. 1 lap ஆஃப் அ சர்க்குலர் ஃபீல்டு அப்படின்னா பைசைக்கிளுடைய வீல் இருக்கு. அந்த வீல்ல எனக்கு 1 லேப்னா 1 ரொட்டேஷன் இல்லை 1 ரெவல்யூஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சர்க்குலர் ஃபீல்டை கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து இங்கே என்ன சொல்லலாம்? இந்த வீலுடைய
சர்க்கம்ஃபரன்ஸ் தான் வந்து டிஸ்டன்ஸ் கவர்ட். அப்போ இந்த வீல் என்னது சர்க்கிள், சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு என்னது பெரிமீட்டர் 2πr. அப்போ இங்க டிஸ்டன்ஸ் கவர் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை 2πr ஈக்குவேட் பண்ணி ஆர் என்ன அப்படின்றதான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ் கவர்டு ஸ்பீட் இன்ட்டு டைம்னு போடணும். இங்கே டைம் ஃபர்ஸ்ட் எய்தர் நம்ம எல்லாத்தையும் செகண்ட்ஸில் மாற்றிக்கலாமா, 1 மினிட் வந்து 60 செகண்ட் ப்ளஸ் 28 அப்படின்னா டைம் வந்து 88 செகண்ட்ஸ் அப்படின்னு வந்துடும். இங்கே கேஎம்பிஹெச்ல இருக்கு, இதையும் என்ன பண்ணணும் மீட்டர் பர் செகண்டில் மாற்றணும். ஸோ கேஎம்பிஹெச் 2 மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும்னா என்ன பண்ணும், மல்டிப்ளை பை 5/18. ஸோ இதை ஸ்ட்ரைட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா கிலோமீட்டர் தனியாக ஹவர் தனியாக நம்ம கன்வெர்ட் பண்ணியும் போட்டுக்கலாம். ஸோ அப்போ ஸ்பீடுக்கு இங்கே 14.4 இன்ட்டு 5/18 அப்படின்னா மீட்டர் பர் செகண்டில் வந்துடும் இன்ட்டு 88. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கவர்டு வந்துடுமா. ஸோ டிஸ்டன்ஸ் கவர்டு எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்கள். ஸோ டிஸ்டன்ஸ் கவர்டை நம்ம எதோட ஈக்குவேட் பண்ணணும், 2πr கூட ஈக்குவேட் பண்ணி ஆர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 2π வந்து 22/7 இன்ட்டு ஆர் which is equal to 14.4 into 5/18 into 88 அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ சால்வ் பண்ணா இங்க ஆன்சர் என்ன வருது, சால்வ் பண்ணா ரேடியஸ் என்ன வருதுன்னு சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், 22 டேபிளில் இதை கேன்சல் பண்ணிடலாமா, 22 into 4. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 2 டேபிளில் இதை கேன்சல் பண்ணலாம். ஸோ 7.2 அப்படின்னு வரும். அப்போ ஆர் ஈக்குவல் டு 7 into 7.2 into 20/18. ஆரோட வேல்யூ என்னன்னு சொல்லுங்க. ஸோ ஆரோட வேல்யூக்கு ஃபஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 2 டேபிளில் 10 9ன்னு வரும். ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் டு 7 into 7.2 into 10 வந்து 72ன்னு வந்துருமா. ஸோ 72/9. 9 8s are 72வா. ஸோ அப்போ 8 7s are 56. ஸோ ஆரோட வேல்யூ 56. இப்போ நமக்கு ஏரியா தான் கேட்டிருக்காங்க. ஸோ πr². ஸோ 22/7 into 56 ஸ்கொயர் தான் நம்மளுடைய ஏரியா கவர். ஓகேவா. ஸோ கேன்சலேஷனும் இங்கே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 9856 அப்படின்னு கிடச்சிடும். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் சர்க்கிள், வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ ஏரியா கொடுத்துட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஏரியா வந்து πr², சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πrன்னு தெரியுமா. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து 154, 22/7 into r². ஸோ அப்போ இதை 22 டேபிளில் கேன்சல் பண்ணால் 7 அப்படின்னு வரும். ஸோ r² ஈக்குவல் டு 7 into 7. அப்போ ஆரோட வேல்யூ 7. ஸோ 2 into 22/7 into 7. ஸோ 7 7 கேன்சல் ஆகிடும். 44 தான் நம்மளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ். இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான் ஈஸியாக போட்டுருவீங்க. அடுத்தது இங்கே பாருங்க, இந்த சர்க்குலர் பாத் ரேடியஸ் ஆஃப் 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ஆர் 56 and 49. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் சர்க்குலர் பாத். ஸோ அப்போ இங்கே என்னது, ஹாலோ சர்க்கிள் இருக்கா. இங்கே 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னா சென்டர் சேமாக இருந்து 2 சர்க்கிள் இல்லை 3 சர்க்கிள் வரைகிறோம் அப்படின்னா அதான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். ஸோ சென்டர் சேம் 2 சர்க்கிள்க்குமே. இப்போ அதில் ஒரு ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து 56. ஸோ அப்போ இது வந்து அவுட்டர் ரேடியஸ் 56. நெக்ஸ்ட் என்னது, இன்னர் ரேடியஸ், அதாவது இந்த ரேடியஸ் வந்து 49. இப்போ என்ன கேட்குறாங்க, ஏரியா ஆஃப் சர்க்குலர் பாத், அதாவது இதுதான் நம்மளுடைய பாத்து, இந்த ஏரியா ஆஃப் சர்க்குலர் பாத் தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே ஹாலோ சர்க்கிள்க்கு ஏரியா என்னது நான் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. ஸோ π இன்ட்டு கேபிட்டல் r², இது அவுட்டர் சர்க்கிள் ரேடியஸ் மைனஸ் ஸ்மால் r². ஸோ இதுதான் வந்து ஏரியா ஆஃப் ஹாலோ சர்க்கிள் இல்லைனா கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து இப்போ பாத்து கண்டுபிடிக்கணும்.
ஸோ ஏரியா ஆஃப் பாத் எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க, ஏரியா ஆஃப் பாத் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இல்ல ஸ்ட்ரெயிட்டாவே இங்க மைனஸ் பண்ணிட்டு ஏரியா என்னன்னு கண்டுபிடிச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் இங்க ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்ன வருது? பை இன்ட்டு 56 ஸ்கொயர் மைனஸ் 49 ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் ஹாலோ சர்க்கிள். கால்குலேஷன்லாம் எல்லாருக்கும் ஸ்பீடா வருமா இல்ல கால்சி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணதுனால கால்சி தான் வருமா? ஸோ இங்கே 56 ஸ்கொயர் 49 ஸ்கொயர்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ 56 ஸ்கொயருக்கு 5 ஸ்கொயர் தனியாக 6 ஸ்கொயர் தனியாக பண்ணிவிட்டு 5 6 ஆர் 30 30 இன்ட்டு 2 60. ஸோ யூனிட் டிஜிட் விட்டுட்டு இங்கே 60 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ 3611 3136னு வரும். ஸோ இதே மாதிரி 49 ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு 22/7ஓட மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு அந்த சர்க்குலர் பாத், இந்த டோட்டலாக இந்த சர்க்குலர் பாத், இந்த கேப் தானே ஹாலோ சர்க்கிள்னாலே. ஸோ அப்போ அந்த பாத்துன்றது ஹாலோ சர்க்கிளோடைய ஸ்ட்ரெயிட் ஏரியா தான். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து 2310 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, அடுத்து ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஹூஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு த சர்க்கிள் வித் பெரிமீட்டர் 2πr. பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க? ஏரியா ஹூஸ் ஏரியா இஸ், அதாவது ஏரியா ஸ்கொயர் ஏரியா இஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் சர்க்கிள் whose perimeter is 2πr அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கிளோடைய பெரிமீட்டர் நமக்கு 2πr அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் வேல்யூ என்னது? 4a. ஸோ அப்போ ஏ என்னன்னு தெரியணும். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இங்கே என்னது? ஏ ஸ்கொயர். ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னது? πr ஸ்கொயர். ஸோ நமக்கு அப்போ இங்கே ஏ என்ன வந்துடும்? ஆர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை இல்லையா? ஸோ ஆர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை. அப்போ இங்கே 4 இன்ட்டு ஆர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை அப்படின்னு கிடச்சிடும். ஸோ 4r ஸ்கொயர் ரூட் பை. ஸோ இங்கே ஆர் வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஷினும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்குலர் ரேஸ் ட்ராக் 14 மீட்டர் வைட் இஸ் 440 மீட்டர். ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் அவுட்டர் சர்க்கிள். ஸோ சர்க்குலர் ரேஸ் ட்ராக் எப்படி இருக்கும்? ஸோ இப்படி தான் இருக்கும். நமக்கு இங்கே தான் வந்து ரேசிங்ஸ் நடக்கும், லைன்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்குலர் ட்ராக் 14 மீட்டர் வைடு. இந்த சர்க்குலர் ட்ராக்கோட விட்த் வந்து நமக்கு 14 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் ஆஃப் அவுட்டர் சர்க்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 440. இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ்னா இங்கே இன்னர் சர்க்கிள் இருக்குல்ல, ஸோ இதுக்கு இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 440. ஸோ இதோட சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்னது? 2πr. இன்னர்னால நான் 1ன்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. 2πr1 ஈக்குவல் டு 440. இப்போ ரேடியஸ் ஆஃப் அவுட்டர் சர்க்கிள் கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் அவுட்டர் சர்க்கிள் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்னது? ரேடியஸ் ஆஃப் இன்னர் சர்க்கிள் கண்டுபிடிச்சிட்டோம்னா +14 போட்டால் போதுமா? அப்போ ரேடியஸ் ஆஃப் இன்னர் சர்க்கிள் இங்கேருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ r1 ஈக்குவல் டு 440/2π. பை வந்து 22/7. ஸோ 22 டேபிளில் இதை கேன்சல் பண்ணோம்னா 20, அப்புறம் இங்கே 10. ஸோ r1 ஈக்குவல் டு 70. ப்ளஸ் 70 ப்ளஸ் இந்த 14 மீட்டர் போட்டோம்னா அவுட்டர் ரேடியஸ் என்னன்னு கிடைச்சிருமா? அவுட்டர் சர்க்கிள் ரேடியஸ். ஸோ 70 + 14 which is equal to 84. ஸோ ஒரே ஃபார்முலா தான் மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து இப்போ சர்க்கிள் வித் டயமீட்டர் 4 சென்டிமீட்டர் இஸ் இன்சைட் த சர்க்கிள் வித் ரேடியஸ் 4 சென்டிமீட்டர். ஸோ ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளோட டயமீட்டர் 4 சென்டிமீட்டர் இஸ் இன்சைட் த சர்க்கிள் வித் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர். ஸோ இன்னொரு சர்க்கிள் இருக்கு, அதோட ரேடியஸ் நமக்கு என்னது அப்படின்னா 10 சென்டிமீட்டர். அப்போ இங்கே டயமீட்டர் என்னவா இருக்கும்? 10 + 10 20. இப்போ என்ன கேட்குறாங்க? மேக்ஸிமம் பாசிபிள் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ். எனக்கு இந்த சர்க்கிள்குள்ள இந்த சர்க்கிள் இருக்கு, அப்போ மேக்ஸிமம் பாசிபிள் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் பாசிபிள் டிஸ்டன்ஸ் என்னது? எனக்கு இங்கே அந்த பெரிய சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம், இங்கே எனக்கு இந்த எட்ஜ்லேயே இந்த குட்டி சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு என்னது? 2 சென்டிமீட்டரா? இந்த ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இது 2 அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் நமக்கு என்ன டிஸ்டன்ஸ்? 20 சென்டிமீட்டர். இப்போ என்ன கேட்குறாங்க? மேக்ஸிமம் பாசிபிள் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ். ஸோ சென்டர்ஸ் நமக்கு ரெண்டு சர்க்கிள்க்கும் சென்டர்ஸ் எங்கே இருக்கும்?
ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கிளுக்கு சென்டர் வந்து இது. ஸோ சென்டர் வந்து இங்கே வந்துடும். இந்த சர்க்கிளுக்கு சென்டர் என்னது? இது டோட்டலாகவே 4 தான். ஸோ அப்போ 10 தான் சென்டர். ஸோ டோட்டலாகவே 4னா இந்த பக்கம் 10 இருக்கு, இந்த பக்கம் 10 இருக்கு. ஸோ இது 2 அப்படின்னா இங்கே டிஸ்டன்ஸ் என்ன வந்துடும்? இதுவும் 2. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் 6ஆ? ஸோ இப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் தான் கேட்குறாங்க, அது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். ஸோ 2 + 6 எனக்கு 8 தான் வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். ஸோ புரியுதா? இங்கே பாருங்க, இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4. நான் என்ன பண்றேன், மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் தெரியணும். ஸோ நான் அதனால கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மாதிரி சென்டர் சேமா வச்சு போட முடியாது. ஓகேவா? ஸோ கான்சென்ட்ரிக் சர்க்கிளில் சென்டர் சேமா இருக்கும், மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்றேன், கான்சென்ட்ரிக் சர்க்கிள் போடாம எட்ஜஸ் வந்து இந்த சேம் பாயிண்ட்ல மேட்ச் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அப்போ இந்த சர்க்கிள்கான சென்டர் இங்க இருக்கு. ஸோ சென்டர் இங்க இருக்குன்னா இந்த ரேடியஸ் 10, அப்புறம் இந்த ரேடியஸ் நமக்கு 10. இப்போ இதோட சென்டர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ இது டோட்டலா 4 அப்படின்னா இங்க டிஸ்டன்ஸ் என்ன வந்துடும்? இங்க வெளியில இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் நான் ப்ரொபோர்ஷனேட்டா போடல, பட் வெளியில இருக்க இந்த டிஸ்டன்ஸ் 6ன்னு வந்துருமா? ஏன்னா இது வரைக்கும் 10 அப்படின்னா வெளியில இருக்க இந்த டிஸ்டன்ஸ் 6. நமக்கு சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் தான் வேணும். அப்போ இந்த 6 பிளஸ் இந்த 2. ஸோ அப்போ மேக்ஸிமம் பாசிபிள் டிஸ்டன்ஸ் என்னது? 8 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, கிளியர் தானே? மேல இருக்க கொஸ்டின்ல இருக்காது, ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் தட் கேன் பி சர்க்கம்ஸ்கிரைப் a circle of radius 154 centimeter square. ஸோ சர்க்கம்ஸ்கிரைப், இன்ஸ்கிரைப் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ சர்க்கம்ஸ்கிரைப்னா என்னது? circumscribe a circle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் தட் கேன் பி சர்க்கம்ஸ்கிரைப் a circle அப்படின்னா சர்க்கிள் இங்கே இருக்கு, அந்த சர்க்கிளை சர்க்கம்ஸ்கிரைப்னா வெளியில, ஸோ அதுக்கு வெளியில ஸ்கொயர் வந்து சர்க்கம்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வரும். இன்ஸ்கிரைப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர் இன்ஸ்கிரைப்ஸ் அ சர்க்கிள் அப்படின்னா சர்க்கிள்குள்ள எனக்கு ஸ்கொயர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே சர்க்கம்ஸ்கிரைப்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த டைப் 1 தான் வந்து நமக்கு சர்க்கம்ஸ்கிரைப்ஸ் அ சர்க்கிள். ஸோ சர்க்கிள் உள்ள இருக்கு, அதை சர்க்கம்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஸ்கொயர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் நமக்கு சர்க்கம்ஸ்கிரைப் அ சர்க்கிள்கான டயக்ராம். இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஏரியா ஆஃப் அ ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் என்ன? ஸோ இந்த ஏரியா ஆஃப் ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் டு சர்க்கம்ஸ்கிரைப் அ சர்க்கிள் என்ன? அப்போ இந்த ஏரியாவோட ஸ்கொயரோடைய ஏரியா கேட்குறாங்க. ஸோ சர்க்கிளோட ஏரியா 154ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்கிளோடைய ஏரியா 154. ஸோ சர்க்கிளோடைய ஏரியா இங்க நம்ம என்ன சொல்லலாம்? இந்த சர்க்கம்ஸ்கிரைப் கண்டிஷன்ல நமக்கு என்ன சொல்லலாம்? இந்த ரேடியஸ், இந்த டயமீட்டர் என்னதோ அதுதானே நமக்கு ஸ்கொயருடைய சைடு. ஸோ அப்போ இந்த கண்டிஷன்ல நமக்கு என்னது? டயமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு த ஸ்கொயருடைய ஏரியா. ஓகேவா? அப்போ இந்த இங்க இருந்து நான் டயமீட்டர், ரேடியஸ் கண்டுபிடிச்சு டயமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன பண்ணலாம்? அதுதான் எனக்கு சைடு ஆஃப் அ ஸ்கொயர், அதுல இருந்து ஏரியா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ இங்க என்னது? ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர். ஸோ 22/7 ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 154. ஸோ 22 டேபிள்ல 7, அப்போ ஆர் வேல்யூ 7 அப்படின்னு வந்துடும். இப்போ நமக்கு R7 அப்படின்னா டயமீட்டர் என்னது? 14. ஸோ டயமீட்டர் 14னா அதுதான் நமக்கு ஸ்கொயருடைய சைடு. ஸோ A ஈக்குவல் டு 14. A 14 அப்படின்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா ஆஃப் ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ A ஈக்குவல் டு 14 ஸ்கொயர் தான் ஆன்சர். ஸோ அப்போ சர்க்கம்ஸ்கிரைப்னா என்ன, இன்ஸ்கிரைப்னா என்னன்னு தெரியணும். ஸோ சர்க்கம்ஸ்கிரைப்னா வெளியில, ஸோ சர்க்கம்ஸ்கிரைப் சர்க்கிள்னா சர்க்கிளுக்கு வெளியில எனக்கு ஸ்கொயர் இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன்ல நமக்கு இன்னொன்று என்ன தெரியணும்? இந்த டயமீட்டர் இருக்குல்ல, சர்க்கிளோட டயமீட்டர் தான் எனக்கு என்ன அப்படின்னா ஸ்கொயரோட சைடுக்கு ஈக்குவல் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே அப்ளிகேஷன் டைப் ஆஃப் கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து ரேஷியோ ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ 2 சர்க்கிள் இஸ் 2:3. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் ரேஷியோ வந்து 2:3. ரேஷியோ ஆஃப் தேர் ஏரியாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ்னா நமக்கு ஃபார்முலா 2πr. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ஏரியா என்னது நமக்கு? அப்போ πr². அப்போ ஏரியா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ இங்க இருக்கிற ரேஷியோஸ் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணி எழுதணும். ஸோ இந்த கான்செப்ட் ஏற்கனவே நேற்று பார்த்தோமா? ஸோ 4:9 தான் ஆன்சர். அடுத்தது ரேஷியோ ஆஃப் இன்சர்க்கிள் அண்ட் சர்க்கம் சர்க்கிள் ஆஃப் அ ஸ்கொயர். ஸோ இங்க என்ன கேட்குறாங்க? சர்க்கிள் இருக்கு,
அது ஸ்கொயர்ல எனக்கு இன் சர்க்கிளும் கொடுத்துருக்காங்க, சர்க்கம் சர்க்கிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர், இந்த ஸ்கொயருக்குள்ள நான் சர்க்கிள் வரைகிறேன். ஓகேவா? இந்த ஸ்கொயருக்குள்ள நான் சர்க்கிள் வரைகிறேன். இது வந்து நமக்கு சர்க்கம் சர்க்கிளா என்னது? ஸோ இது வந்து நமக்கு சர்க்கம் சர்க்கிள் கண்டிஷன்ஸ்ல வந்துருமா? ஓகே, ஸோ இது வந்து சர்க்கம் சர்க்கிள். அடுத்து இன் சர்க்கிள்னா நமக்கு என்னது? ஸ்கொயருக்குள்ள எனக்கு சர்க்கிள் இருக்கு. ஸோ இங்க எனக்கு ஸ்கொயர், சாரி, இன் சர்க்கிள்னா என்னது? இந்த சர்க்கிள்குள்ள எனக்கு ஸ்கொயர் இருக்கு. ஓகே, சர்க்கம் சர்க்கிள் ஆஃப் அ ஸ்கொயர் அப்படின்னா ஸ்கொயர் இதுதான், சாரி, இதுதான் வந்து சர்க்கம் சர்க்கிள். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சர்க்கம் சர்க்கிள் ஆஃப் அ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கொயரை சர்க்கம்ஃபரன்ஸ்ல எனக்கு சர்க்கிள் போட்டேன் அப்படின்னா அதுதான் சர்க்கம் சர்க்கிள். ஓகேவா? ஸோ அப்போ இது இன் சர்க்கிள், சர்க்கிள் வந்து உள்ள இருக்கு. இப்போ இந்த கண்டிஷன்ல ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க என்ன ரேஷியோ நம்ம ரெண்டும் கம்பேர் பண்ணணும்? என்ன ரேஷியோ வரும்? சைடோடைய ரேஷியோ தான் கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும். இங்க எனக்கு ஏரியா ஆஃப் இன் சர்க்கிள் வச்சுக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் இன் சர்க்கிள், ஏரியா ஆஃப் இன் சர்க்கிள் நமக்கு என்ன இருக்கும்? இந்த டயமீட்டரும் இந்த சைடும் நம்ம வந்து ஈக்குவல் அப்படின்னு சொன்னோம். இந்த கண்டிஷன்ல என்ன ஈக்குவல் நமக்கு? இந்த டயக்னல் இருக்குல்ல, இந்த ஸ்கொயரோட டயக்னல் நமக்கு எதுக்கு ஈக்குவல்? டயமீட்டரோட ஈக்குவலா? ஸ்கொயரோட டயக்னல் இஸ் ஈக்குவல் டு சர்க்கிளோடைய டயமீட்டர். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷனுக்கு இதான் நமக்கு பேசிக். ஸோ இந்த கண்டிஷனுக்கு நமக்கு என்னது? சர்க்கிளோடைய டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு சைட் ஆஃப் அ ஸ்கொயர். ஓகே, நமக்கு இங்க ரேஷியோ ஆஃப் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அது நம்ம ஏரியா தான் ஈக்குவேட் பண்ணுமா இல்ல சைட்ஸை ஈக்குவேட் பண்ணா போதுமான்றது நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏரியான்னு போட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? சைட்ஸை மட்டும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்க என்ன பண்ணணும்? டயக்னல்ல இருந்து நம்ம சைடை கண்டுபிடிக்கணும். ஸோ டயக்னல், ஸ்கொயரோட டயக்னல்ல இருந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சைடில் எழுதுனா என்ன வந்துடும்? a இன்ட்டு ஸ்கொயர் ரூட் 2ன்னு வருமா? ஸோ என்ன வரும் இங்க? டயக்னல். ஸோ இந்த டயக்னல் தான் வந்து நமக்கு என்னது? சர்க்கிளோட டயமீட்டர். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? சர்க்கம் சர்க்கிள், இன் சர்க்கிள். ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா சொல்லுங்க, இன்னொரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிடலாம். டவுட் இருக்கா? சாட் பாக்ஸ்ல போடுறீங்களா? ஓகே, ஸோ சர்க்கம், சொல்லுங்க மேம். கிளியர் மேம், புரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ இங்க நம்ம என்ன பண்ணலாம்? இங்க சர்க்கிள் டயமீட்டர் ஈக்குவல் டு ஏ. இங்க டயக்னல் என்னது நமக்கு? a இன்ட்டு ஸ்கொயர் ரூட் 2. ரெண்டுமே நமக்கு என்னது? சர்க்கிளோட டயமீட்டர் வச்சு தான் ஈக்குவேட் பண்றோம். ஸோ அப்போ இங்க இன் சர்க்கிளோட டயமீட்டர் டிவைடட் பை சர்க்கம் சர்க்கிள். ஏன்னா இன் சர்க்கிள் டு சர்க்கம் சர்க்கிள் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இன் சர்க்கிள் டு சர்க்கம் சர்க்கிள் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணா நமக்கு என்ன வந்துடும்? a பை a ஸ்கொயர் ரூட் 2 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா? ஸோ கேன்சல் ஆயிட்டு 1 பை ஸ்கொயர் ரூட் 2 இருக்கும். நமக்கு ஆப்ஷன்ல இல்ல பாத்தீங்களா? ஸோ அப்போ என்ன பண்றோம்? ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயரிங் பண்ணி ஈக்குவேட் பண்றோம். இப்போ ஏரியாவோட ஈக்குவேட் பண்ணா நமக்கு கரெக்டா வந்துடும். என்ன பண்ணுவோம்? a ஸ்கொயர் பண்ணுவோம். இங்க a ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் 2 ஸ்கொயர் அப்படின்னு பண்ணுவோம். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் 2 ஸ்கொயர் நமக்கு என்ன வந்துடும்? 1 பை 2 ரேஷியோ அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ ஏரியா ஆஃப் இன் சர்க்கிள் ஈக்குவேட் டு ஏரியா ஆஃப் சர்க்கம் சர்க்கிள் பண்ணணும். ஸோ சர்க்கம் சர்க்கிள்ல என்ன கண்டிஷன் நமக்கு? இந்த ஸ்கொயரோட டயக்னல் இஸ் ஈக்குவல் டு சர்க்கிளோட டயமீட்டர். இன் சர்க்கிள் என்ன கண்டிஷன்? சர்க்கிளோட டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயரோடைய சைட்ஸ். ஓகே, அடுத்து பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் அ செமிசர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 14 சென்டிமீட்டர். ஸோ பெரிமீட்டர், ஏரியா, செமிசர்க்கிளுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். ஸோ இங்க பெரிமீட்டர் வந்து r இன்ட்டு 36/7, ஏரியா வந்து பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சால்வ் பண்ணிடுவீங்க. அடுத்து இங்க என்னது? ஏரியா ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஈக்குவேட் டு த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் having perimeter of 50 and the length is more than breadth by 3 meter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. having perimeterனா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் உடைய பெரிமீட்டர் தான் சொல்றாங்க. ஓகேவா?
ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் உடைய பெரிமீட்டர், அதாவது பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர் and length is more than the breadth by 3. So b plus 3. What is the diameter of circle என்ன? So d தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் சப்ஸ்டியூஷன் தான். இங்க perimeter of rectangle என்னது? twice of l plus b which is equal to 50. இங்க l க்கு பதிலா b plus 3 ன்னு போட்டுக்கலாமா? ஸோ இப்போ இங்க l க்கு பதிலா b plus 3 னா 2b plus 3 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 2b plus 3 equal to 50. அப்போ 2 இங்க போச்சுன்னா 25. 25 minus 3 22 so 22 by 2 11 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இப்போ இங்க b வந்து 11 அப்படின்னா இங்க l என்ன கிடைச்சிரும்? 11 plus 3 14 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க diameter of circle தான் கேட்குறாங்க. ஸோ circle வந்து இங்க pi 22 by 7 r square equal to area of rectangle வந்து 11 into 14. ஸோ இதை 11 டேபிளில் கேன்சல் பண்ணா 2. அப்போ r square equal to இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 7. ஸோ r ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 7. அப்போ r 7 வந்துடும், டயமீட்டர் ஈக்குவல் டு 14. ஸோ கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் வச்சு ஃபார்முலா ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலே போதுமானது. இங்கே என்னது? ரேஷியோ ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் டு த டயமீட்டர் ஆஃப் சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் டு த டயமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் என்னது? 2 pi r by d. நமக்கு d equal to 2rன்னு தெரியுமா? அப்போ இதை எப்படி எழுதலாம்? pi d by dன்னு எழுதலாம். ஸோ dd கேன்சல் ஆகிடும். பையோட வேல்யூ 22 by 7. ஸோ 22:7 தான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்து என்னது? ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கார்ட் which is at a distance of 15 centimeter from the center of a circle of radius 25 centimeter. ஸோ அப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு. ஸோ அந்த சர்க்கிள் சென்டர்லேருந்து எனக்கு ரேடியஸ் என்னது? 25 சென்டிமீட்டர். ஸோ சென்டர்லேருந்து ரேடியஸ் 25னா இது 25, அப்படி இல்லைனா இது 25, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ 25. இப்போ என்ன கேட்குறாங்க? லென்த் ஆஃப் அ கார்டு. கார்டுன்றது நமக்கு என்னன்னா இந்த மாதிரி எனக்கு 2 ஆப்போசிட் எண்ட்ஸையும் நான் கனெக்ட் பண்ணுறது தான் கார்டு. ஸோ சர்க்கிளில் n நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் நம்ம வரையலாம். லாங்கஸ்ட் கார்டு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டயமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? லென்த் ஆஃப் த கார்டு தான் கேட்குறாங்க. எங்கேருந்து? விச் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 15 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சென்டர். இது என்ன? நம்மளுடைய சென்டர்லேருந்து 15 சென்டிமீட்டர். கீழேயும் வச்சுக்கலாம், இல்லை மேலேயும் வச்சுக்கலாம். எப்படி வச்சாலுமே நமக்கு சேம் தான் வரும். ஸோ இங்கே எண்ட்லேருந்து 15 சென்டிமீட்டர். ஸோ இந்த 15 சென்டிமீட்டரில் இந்த கார்டோடைய டிஸ்டன்ஸ் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த கார்டு டிஸ்டன்ஸ் ஏபின்னு வச்சுக்கலாம், இது ஓன்னு வச்சுக்கலாம். ஸோ சென்டர்லேருந்து 15 சென்டிமீட்டர், ஏபி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஏபி என்னன்னு? இங்கே இது 90 டிகிரியா? ஸோ இது 90 டிகிரி. இந்த சைடு நமக்கு ஹைப்போடென்யூஸ் 25ன்னு தெரியும், இது 15ன்னு தெரியும். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இந்த ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு டோட்டலாக ஏபி வேணும் அப்படின்னா அதை இன்ட்டு 2 பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவும் அதே எக்ஸ் தான். ஸோ இன்ட்டு 2 பண்ணால் ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இந்த கொஷின் சால்வ் பண்ணுங்கள். பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணால் என்ன வரும் நமக்கு? இங்கே 25 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் தெரியாது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயரா? ஓகே தானே? ஸோ 25 ஸ்கொயர் வந்து 625, 15 ஸ்கொயர் வந்து 225. ஸோ மைனஸ் 225 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ இது 400 அப்படின்னு கிடைச்சிரும், விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸோட வேல்யூ 20, இது 20 ப்ளஸ் இது 20. ஸோ டோட்டலாக கார்டு வந்து 40. கொஷின் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டயக்ராம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்து a square is inscribed in a circle. ஸோ சர்க்கிளில் ஸ்கொயர் வந்து இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் வந்து இன்ஸ்கிரைப்டு, ஸோ ஸ்கொயர் வந்து உள்ளே இருக்குது. whose radius is 4 சென்டிமீட்டர். ஸோ சர்க்கிளோடைய ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. the portion area of portion between the circle and the square. ஸோ சர்க்கிள்க்கும் ஸ்கொயருக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஏரியா இருக்குல்ல, ஸோ இந்த ஏரியா தான் நமக்கு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணும்? ஏரியா ஆஃப் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னு பண்ணால் போதும். ஏரியா ஆஃப் சர்க்கிள்க்கு நமக்கு பை ஆர் ஸ்கொயர் இருக்குது, ஆரோட வேல்யூ. ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கு நமக்கு என்னது? இந்த சைடு தெரியாது. ஸோ இந்த சைடு தெரியணும்னா நம்ம என்ன கண்டிஷன்? இந்த மாதிரி இதுக்கு இந்த டயக்னல் ஈக்குவல் டு டயமீட்டரா? ஸோ ஸ்கொயரோட டயக்னல் ஈக்குவல் டு டயமீட்டர். டயமீட்டர் வந்து நமக்கு 8 சென்டிமீட்டர். நமக்கு ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கு
டயக்னல் தெரிஞ்சாலும் நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்ல. ஸோ டி ஈக்குவல் டு 8 டி ஸ்கொயர் பை 2ன்னு பார்த்தோம். ஸோ 8 இன்ட்டு 8 பை 2. ஸோ இங்கே சால்வ் பண்ணா என்ன வரும் நமக்கு? இங்க வந்து 4. ஸோ 4 8s are 32. மைனஸ் இங்க பை வேல்யூ அப்படியே இருக்கு. ஸோ 16 பை மைனஸ் 32 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்து லென்த் ஆஃப் அ செயின் யூஸ்ட் அஸ் அ பவுண்டரி ஆஃப் அ செமி சர்க்குலர் பார்க். ஸோ செமி சர்க்குலர்ல பார்க் இருக்கு. ஸோ லென்த் ஆஃப் த செயின் யூஸ்ட் அஸ் அ பவுண்டரி அப்படின்னா இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அந்த லென்த் வந்து எனக்கு 72 மீட்டர். அப்போ 72 மீட்டர்ன்றது இந்த பவுண்டரி இப்போ பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? ஆர் இன்ட்டு 36/7. ஸோ அப்போ ஆர் வேல்யூ என்னது? 36 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2. ஸோ ஆர் வேல்யூ 14 வந்துடும். ஏரியா ஆஃப் த பார்க் வேணும்னா 22/7 பை ஆர் ஸ்கொயர். ஸோ 14 இன்ட்டு 14. ஸோ 2 அப்படின்னு வந்துடும். 44 இன்ட்டு 14 அப்படின்னு பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு வந்து எல்லாமே சர்க்கிள்ஸை பற்றி. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ட்ரையாங்கிள்ஸ் பார்க்க போறோம். ட்ரையாங்கிள்ல டோட்டலா எத்தனை டைப்ஸ் இருக்கு? உங்களுக்கு என்னென்ன ட்ரையாங்கிள்லாம் தெரியும்னு சொல்லுங்க. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்லாம் தெரியும்? Right angle triangle, ஓகே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், equilateral triangle, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், isosceles triangle, ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், அடுத்து ஸ்கேலின் ட்ரையாங்கிள் வச்சுக்கலாமா? ஸ்கேலின்னா எல்லா சைட்ஸும் நமக்கு அன்ஈக்குவலா இருக்கதா ஸ்கேலின் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோஸ்லஸ்லயே நமக்கு ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தனியா இருக்கு, ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் தனியா இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நார்மலா ட்ரையாங்கிள்னா என்னது? 3 சைட்ஸ் 3 ஆங்கிள்ஸ் இருக்கிறது தான் நமக்கு என்னது? ட்ரையாங்கிள். ஸோ சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் என்னது? சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் 180. 180 டிகிரி. ஸோ அப்போ இது ஏ, இது பி, இது சி அப்படின்னா ஆங்கிள் சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. இதே மாதிரி நமக்கு ஸ்கொயர் ரெக்டாங்கிள்க்குலாம் நம்ம படிக்கவே இல்லையே. சம் ஆஃப் இன்டர்னல் ஆங்கிள்ஸ் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? சிவில்லையும் படிச்சிருப்பீங்க, இங்கேயும் வரும். சம் ஆஃப் இன்டர்னல் ஆங்கிள்ஸ் இல்லைன்னா இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஃபார்முலா n minus 2 into 180 படிச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா 2n minus 4 into 90 ரெண்டுல எது வேணாலும் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இங்கே nன்றது நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஸோ n minus 2 into 180 டிகிரி இதுதான். இப்போ நார்மலா ட்ரையாங்கிளோடைய ஏரியா ஃபார்முலா என்னது? ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா இது வந்து பேஸ். ஸோ இது வந்து ஹைட். ஸோ அப்போ நார்மலாக ஏரியா வந்து half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இதுதான் நமக்கு நார்மல் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா என்னது நமக்கு? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஒரு ஆங்கிள் 90 டிகிரியில் இருக்கணும். ஸோ இதுதான் நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இங்கே பேஸ் என்ன அப்படின்னா இதுதான் நம்மளுடைய பேஸு. ஹைட்டுன்றது ஹைப்போடென்யூஸ் கிடையாது, இதுதான் நம்மளுடைய ஹைட்டு. ஸோ அப்போ இங்கேயும் சேம் ஃபார்முலா ஏரியா ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இப்போ ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு வச்சுக்கலாம். இது என்னது நமக்கு? இது நார்மல் ட்ரையாங்கிள். இந்த செகண்ட் ஒன் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அடுத்து மூணாவது வந்து ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஐசோஸ்லஸ்னா என்ன மீனிங்? Two sides are equal. சூப்பர். ஸோ 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இந்த சைடு ஏ, இந்த சைடு ஏ ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த பித்தாகரஸ் தியரம் படி இது மட்டும் மாறும். அப்போ இங்கே ஏரியா நம்ம என்ன எழுதலாம்? ஹாஃப் இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஸோ ஹாஃப் இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஸோ இதுதான் ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு. பெரிமீட்டர் வந்து இந்த 3 சைடோடைய டிஸ்டன்ஸு இல்லை அந்த 3 சைடோடைய வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பெரிமீட்டர். ஓகேவா? ஸோ பெரிமீட்டர்னா வெளியில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் ஃபுல்லாகவே. ஸோ அப்போ இது 3ஐயும் நம்ம ஆட் பண்ணிப்போம், அவ்வளோதான். ஸோ ஏரியா ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலாவது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா என்ன மீனிங்? 3 sides are equal. சூப்பர். ஸோ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா 3 சைட்ஸும் ஈக்குவல். ஸோ 3 சைட்ஸும் ஈக்குவல்னா அப்போ மூணுமே ஏ ஏ ஏ அப்படின்னு வச்சுக்கலாம்.
இங்க ஏரியா ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா √3/4 a² அப்படின்னு பண்ணிக்கலாம். இப்போ சம்டைம்ஸ் நமக்கு ஏ கொடுக்காம இந்த ஹைட் கொடுத்துருந்தாங்கன்னு ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். என்ன ஃபார்முலானா a = h² / √3. இந்த ஏ கொடுத்திருந்தா நம்ம ஹெச் கண்டுபிடிச்சிடலாம், ஹெச் கொடுத்திருந்தா ஏவும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபார்முலா வந்து h = √3/2 × a. இங்க பெரிமீட்டர் வந்து நமக்கு 3a. ஸோ இதுதான் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் பொறுத்தது. அடுத்தது என்ன சொன்னோம், ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள் இருக்கா. ஸோ 5வது ட்ரையாங்கிள் ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள். ஸோ ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள்னா எனக்கு எந்த சைட்ஸும் ஈக்குவல் கிடையாது, எந்த ஆங்கிள்ஸும் ஈக்குவல் கிடையாது. ஸோ ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள். ஸோ ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள் இது ஏ, இது பி, இது சி அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க ஏரியா ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. இங்க எஸ்ஸோட வேல்யூ, எஸ்ன்றது செமி பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2. சம்டைம்ஸ் நமக்கு கொஸ்டின்ல ஃபைண்ட் த செமி பெரிமீட்டர்னு மட்டும் கேட்பாங்க. ஸோ எஸ்னா என்ன நொட்டேஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ 6th வந்து ஒரிஜினல் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஸோ ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னா 2 sides ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா. ஸோ அப்போ இந்த 2 சைடு ஏ ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து பி. இதுக்கு ஏரியா ஃபார்முலா வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஹெச். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஹெச்னா ஹெச் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² மைனஸ் h². இங்க பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2a பிளஸ் a இன்ட்டு ஸ்கொயர் ரூட். இங்க மட்டும் பெரிமீட்டர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2a பிளஸ் a இன்ட்டு ஸ்கொயர் ரூட். ஓகேவா, காப்பி பண்ணிட்டீங்களா? சம்முக்கு போகலாமா? சம்டைம்ஸ் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 3 பாயிண்டோடைய வெர்டிசஸ், அதாவது பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்க, கிராஃப்ல பிளாட் பண்ற மாதிரி கொடுத்துட்டு நமக்கு ஏரியா கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சம்ல எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ 3 பாயிண்ட்ஸ் வந்து 1,1, 2,2, 3,3 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. கொடுத்துட்டு இதுல இருந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க சொல்லலாம். இந்த டைப்ல என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த பாயிண்ட்ஸை கீழே எழுதிக்கலாம். 1, 1, 2, 2, 3, 3. ஸோ ஸ்டார்ட் பண்ணது 1, 1னால 1, 1 வரைக்கும் எழுதிட்டு அப்புறமா வந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டும் மல்டிப்ளை, இது ரெண்டும் மல்டிப்ளை. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 1 × 2 2 பிளஸ் இங்க 2 × 3 6 பிளஸ் 3 × 1 3 மைனஸ் அடுத்து மேல பார்த்த மாதிரி மேல ஆரோஸ். ஸோ 2 × 1 என்னது 2. அடுத்து இங்க 3 × 2 என்னது 6. ஸோ பிளஸ் 6. அடுத்து இங்க 1 × 3 என்னது 3. ஸோ பிளஸ் 3. அப்போ இது என்னது டவுன்வர்ட் ஆரோ மைனஸ் அப்வர்ட் ஆரோ டிவைடட் பை 2. இதுவும் நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா தான். இதுக்கு தனியா x1 y1 x2 y2ன்னு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க கொஞ்சம் பெருசா கஷ்டமா இருக்கும். ஸோ ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்காம இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, டவுன் மைனஸ் அப் பை 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட்டும் அதே பாயிண்ட்ல தான் வைக்கணும். டவுன்வர்ட்ஸ்ல இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணும். அதுக்கு அடுத்து அப்வர்ட்ல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிட்டு மைனஸ் டிவைடட் பை 2. ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ட்டு x1 y2 மைனஸ் x2 y1 அப்படின்ற மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அது சர்வேயிங்லலாம் வரும், இங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த சைட் ஆஃப் அ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இஃப் ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இஸ் 900 √3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? √3/4 a². இப்போ இந்த ஏரியா வந்து 900 √3 ஈக்குவல் டு √3/4 a². இப்போ அந்த சைடு ஏ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ √3 கேன்சல் ஆயிடும். அப்போ a² ஈக்குவல் டு 900 × 4. 9னா என்னது நமக்கு 3யா, ஸ்கொயர் ரூட் எடுத்தா 3. 2 zeros வந்து ஒரு 0 ஆயிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்னது 2. அப்போ ஏவோட வேல்யூ 30 × 2 60. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் வரும். ஸோ 3600 அப்படின்னு வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தா 60 அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக கிடைச்சிடும். அடுத்து செமி பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஹேவிங் சைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செமி பெரிமீட்டர்னா என்ன சொன்னோம்? s = a + b + c/2 அப்படின்னு சொல்லியிருந்தோமா. ஸோ இதுதான் a, இது b, இது c.
ஸோ அப்போ 15 + 20 + 25/2. ஸோ 25 + 15 அப்படின்னா 40. ஸோ 60/2. ஸோ 60/2 30. அடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் whose circumference is 180. சர்க்கம்ஃபரன்ஸ்னா வெளியில இருக்கிற மூணையும் ஆட் பண்ணா போதும்னு சொன்னேன். ஈக்குவலேட்டர்னா இது வந்து மூணுமே ஏஏஏன்னு வந்துருமா. ஸோ அப்போ 3a = 180 டிகிரி. அப்போ ஏ வந்து நமக்கு 60. இப்போ ஏரியா கேட்டிருக்காங்க. ஏரியா வேணும்னா √3/4 a ஸ்கொயர். ஸோ 60 × 60. ஸோ இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 1ல் 4 இங்கே 15 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்புறமா இங்கே √3 வேற இருக்கு, இங்கே 60 வேற இருக்கு. ஸோ 15 நம்ம எப்படி எழுதலாம்? 5 × 3 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ 60 எப்படி எழுதலாம்? 15 × 4 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த 15 திரும்ப 5 × 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்படி பார்த்தாலுமே இந்த √3 நம்ம எதுவும் பண்ண முடியாது. √3க்கு வேல்யூ ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்ல 1.732ன்னு. ஸோ அப்படி போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் √, எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம ஏதாவது ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு பண்ணலாம். பட் இங்கே எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் ஏரியானால அப்படியே மல்டிப்ளை தான் பண்ணணும். ஓகே, அடுத்து சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் தென் த ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ இங்கே சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிசி இந்த மாதிரி சைட்ஸ் கொடுத்துட்டா டிஃப்ரெண்ட் சைட்ஸா. அப்போ இது வந்து ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள். அப்போ எஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்க்கு √(s × s - a s - b s - c கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே எஸ் வேல்யூ என்ன வந்துடும்? 8 + 10 + 6/2. ஸோ 8 6 14 24/2 12 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ √(12 × 12 - 8 12 - 10 12 - 6. So 12 × 4 × 2 × 6. So அப்போ இங்கே என்னது 4 2s are 8 8 6s are 48. So ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 12 × 48. 12 எப்படி எழுதலாம்? 4 × 3. 48 எப்படி எழுதலாம்? 16 × 3. ஸோ இந்த 3 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில வரப்போ ஒரு 3 ஆகிடுமா? அடுத்து இந்த 16 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில வரப்போ 4. இந்த 4 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில வரப்போ 2. ஸோ 3 4s are 12 12 × 2 24. மொத்தமாக மல்டிப்ளை பண்ணிட்டு பண்ணால் டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். அடுத்து ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஆல்டிடியூட் ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆஃப் சைடு 3 √3 cm². ஸோ சைடு கொடுத்துருக்காங்க ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ ஏ வந்து 3 √3. லென்த் ஆஃப் ஆல்டிடியூட் அப்படின்னா ஹெச் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏவையும் ஹெச்சையும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுத்தேன் இல்லையா? ஸோ ஹெச் = √3/2 × a. ஸோ அப்போ இங்கே என்னது √3/2 × 3 √3. அப்போ இந்த 3 √3 வந்து 3 மாறிடும். ஸோ 3 × 3/2. ஸோ 9/2 4.5. அடுத்து in a triangle with area 48 square centimeter, its base is 4 centimeter greater than its altitude, then the length of the base of a triangle. ஸோ இங்கே என்ன ட்ரையாங்கிள்னு அவங்க மென்ஷன் பண்ணல. ட்ரையாங்கிள் வித் ஏரியா வந்து 48 cm². பேஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 4 cm கிரேட்டர் than ஆல்டிடியூட்னா ஹைட். லென்த் ஆஃப் த பேஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். அப்போ இந்த பேஸ் தான் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? இங்கே பேஸ் ஆல்டிடியூட்லாம் கொடுத்ததுனால ஏரியா வந்து 1/2 × பேஸ் × ஹைட்டு. ஸோ அப்போ பேஸ் வந்து நமக்கு இங்கே என்ன வேணும்? லென்த் ஆஃப் த பேஸ் தான் வேணும். ஸோ அப்போ 1/2 × பேஸ் × ஹைட்டுக்கு பதிலாக b - 4ன்னு போட்டுக்கலாமா? b - 4 = 48. அப்போ இங்கே b × b - 4 = 96ன்னு வரும். கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எது மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ b வேல்யூ தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 8 சப்ஸ்டியூட் பண்ணால் 8 × 8 - 4 4 8 4s are 32 தான். 96 வரல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் 12. பிக்கு 12 12 - 4 8 12 × 8 96ன்னு வருது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ உட்காந்து சால்வ் பண்ணிட்டு ஸ்கொயரிங்லாம் எடுத்து ஃபேக்டரைஸ்லாம் பண்ணிட்டு இருக்க வேணாம். அடுத்து மெஷர் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 5:4:3. ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் நமக்கு என்ன தெரியும்? சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து 180ன்னு சொன்னோம். ஸோ அந்த ஆங்கிள்ஸ் தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆங்கிள்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? காமனாக ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் ஆங்கிள்ஸ் கிடச்சிரும்.
ஸோ 5x 4x 3x தான் ஆங்கிள்ஸ். ஸோ அப்போ இது சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஸோ அப்போ இங்கே என்னது 5 + 4 9 9 + 3 12. ஸோ 12x ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ அப்போ x ஈக்குவல் டு 180/12. இப்போ இதை என்ன பண்ணலாம், நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் ஸ்லோவாக கேன்சல் ஆகும். ஸோ 3 டேபிளில் பண்ணால் இங்கே என்ன வந்துடும் 4, இது 60. திரும்ப 4 டேபிள்லேயே கேன்சல் பண்ணிட்டோம்னா 15 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ எக்ஸ் 15னா 5x, 5 × 15 75, 4 × 15 60, 3 × 15 45. ஸோ இதுலேயே சம்டைம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா லார்ஜஸ்ட் ஆங்கிள் என்ன இல்லை ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் என்னன்னு கேட்பாங்க. ஸோ லார்ஜஸ்ட் என்னது 5x, ஸ்மாலஸ்ட் வந்து 3x, அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கணும். ஓகே, அடுத்து 2 angles are in the ratio 4:9. ஸோ 2 ஆங்கிளுடைய ரேஷியோ. அந்த supplementary angles are those in the ratio 8:3. Then the 2 angles are respectively. Supplementary anglesனா என்னது படிச்சிருப்பீங்க இல்லையா? supplementary angles இன்ஜினியரிங் டிராயிங்லலாம் வருமே. சர்வேயர் எக்ஸாம், டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த டேர்ம் பார்த்துருப்பீங்க சர்வேல. சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்லாம் படிச்சிருப்பீங்க. சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா என்னது சொல்லுங்க. சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் லெஸ் தென் 180 டிகிரி அல்லது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 180 டிகிரினா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் படிச்சிருக்கீங்களா? ஸோ யாருமே சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் எழுதுனது இல்லையா? ஏஇ ஜேடிஓ மட்டும் தான் எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ இங்கே சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து எனக்கு 180 டிகிரி அப்படின்னு இருந்துச்சு. ஓகே, ஸோ பூவிலி ஜெயராஜ் ஆன்சர் போட்டிருக்கீங்க, சூப்பர். ஸோ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் வந்து சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரி. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 2 ஆங்கிள்ஸ் 4x 9xன்னு வச்சுக்கலாம். இதில் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளுடைய ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. அப்போ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா இந்த 4x உடைய சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், 9x உடைய சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளுடைய ரேஷியோ. அப்போ இங்கே என்ன பண்ணலாம் 180 - 4x வச்சுக்கலாமா? அப்போ தானே சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கிடைக்கும். அப்போ டிவைடட் பை 180 - 9x. இந்த ரேஷியோ 8:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே நமக்கு என்ன பண்ணணும், அந்த 2 ஆங்கிள்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுல இருந்து எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இதுல இருந்து எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணா கிடைச்சிடும். ஸோ இப்போ கிராஸ் சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்னா ஒரு டைம் சொல்லுங்க. ஓகே, ஸோ சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்னா சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் லெஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? இப்போ 2 ஆங்கிள் இருக்கு அப்படின்னா அந்த ஆங்கிளை ஆட் பண்ணா எனக்கு 180 டிகிரி வரும். இப்போ இங்கே 4xன்னு ஒரு ஆங்கிள் இருக்கு, அதை வந்து நான் 20 டிகிரின்னு வச்சுக்கிறேன். அப்போ அதோடைய சப்ளிமெண்டரி ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னா நான் இன்னொரு ஆங்கிளை ஆட் பண்றப்போ 180 டிகிரி வரணும். ஸோ என்ன ஆட் பண்ணா 180 வரும்? 160 ஆட் பண்ணா வருமா? ஸோ அதுதான். இப்போ இந்த சப்ளிமெண்டரி ஆங்கிளுடைய ரேஷியோ 8:3ன்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்றேன் 180 மைனஸ் இந்த 20 பண்றேன். ஸோ அதே தான் இங்கே 180 - 4x அப்படின்னு பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்னா என்னது? சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 360 டிகிரின்னு அர்த்தம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ சர்வேயிங்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஆங்கிள் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த ஆங்கிள் நமக்கு தெரியலன்னா என்ன பண்ணுவோம் 180ல இருந்து மைனஸ் பண்ணுவோமா? ஸோ இதை தான் அவங்க சப்ளிமெண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா காம்பஸ் வச்சு யூஸ் பண்றப்போ ஹோல் சர்க்கிள் பியரிங்லாம் வரும்ல, ஸோ அந்த இடத்துல நமக்கு காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் தேவைப்படும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தெரிஞ்சப்போ சரி, ஓகே. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 18 × 3. ஸோ 18 × 3 வந்து 54. ஸோ 540 - 12x ஈக்குவல் டு 18 × 8 வந்து 64 6. ஸோ 144 - 72x அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணால் 540 144 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மைனஸில் வரும். ஸோ 396. ஸோ நெக்ஸ்ட் 12x இந்த சைடில் போயிடுமா? ஸோ 12x இந்த சைடில் போயிடுச்சுன்னா 12x - 72x அப்படின்னு வந்துடும். ஸோ கேல்குலேஷன்லாம் கரெக்டாக போடுறோமா அப்படின்றத மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, ஏன்னா கேல்குலேஷனில் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நான் விடுவேன். ஸோ இங்கே 0 போட மறந்துட்டேன், சாரி. அப்போ இங்கே 0 வந்துடும். இங்கே 1440 - 540 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த சைடு போகிறப்போ 9
900 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் அந்த சைடு எடுத்துட்டு போவோம். ஸோ 900 72 இந்த சைடு வந்துடும். ஸோ 72x மைனஸ் 12x ஈக்குவல் டு 900. ஸோ அப்போ இது 60x ஈக்குவல் டு 900 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 60x ஈக்குவல் டு 900. இந்த 0 கேன்சல். ஸோ x ஈக்குவல் டு 90/6. ஸோ 1ல 6 ரிமைண்டர் 3னா 15. x வேல்யூ 15. 4 into 15 60. 9 into 15 135 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து length of the sides of a triangle are then its area. ஸோ இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இது ABC செமி பெரிமீட்டர் கண்டுபிடிச்சு அப்புறமா ஏரியா கண்டுபிடிச்சிடணும். ஓகே. ஸோ அடுத்து which one of the following cannot be the length of the sides of a triangle? இப்போ நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா இல்லையான்னு நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம்? பித்தாகரஸ் தியரம் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடுவோமா? இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா இல்லையான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம்? இங்க இருக்கிற ரெண்டு சைட்ஸை நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணி ஆட் பண்ணா எனக்கு இந்த தேர்டு சைடு வரணும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா இப்போ இது ஏ இது பி, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பண்றப்போ எனக்கு தேர்ட் சைடு வந்தது அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ பித்தாகரஸ் தியரம் படி. அப்படி இல்லைன்னா இட் டஸ் நாட் ஃபார்ம்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ எனக்கு இங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு அவங்க கேட்கல, எனக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா இல்லையான்னு தான் கேட்குறாங்க. ஸோ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுறதுக்கே என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடு இருக்குல்ல, ஸோ நார்மலாக ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா இல்லையான்னு சொல்றதுக்கு இப்போ ரெண்டு ஸ்மாலர் சைடு இருக்கு. ஸோ இருக்கிறதுலே 3 சைடு இருக்கு. இந்த 3 சைடுல நான் பெரிய சைடு அப்படியே விட்டுறேன். ஸோ பெரிய சைடு அப்படியே வச்சு கம்பேர் பண்ண போறேன். எதோட கம்பேர் பண்ண போறேன் அப்படின்னா மிச்சம் இருக்கிற ரெண்டு சைடை நான் ஆட் பண்ணா எனக்கு இந்த பெரிய சைடை விட ஜாஸ்தியா வரணும் வேல்யூஸ். அப்படி வந்தாதான் எனக்கு அது ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். அதாவது இப்போ எனக்கு இங்க ஏபிசின்னு இருக்கு, சி தான் பெரிய சைடுன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு சம் ஆஃப் ரிமைனிங் 2 சைட்ஸ் ஏ பிளஸ் பி மஸ்ட் பி கிரேட்டர் தேன் த தேர்டு சைடு. அப்படி இருந்தாதான் எனக்கு அது ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும், அப்படி இல்லைன்னா ஃபார்ம் பண்ணாது. ஓகே. ஸோ இப்போ இங்க பாருங்க, இதுதான் எனக்கு பெரிய சைடு அப்படியே வச்சுக்கிறேன். 9 + 5 14. 14 இஸ் கிரேட்டர் தேன் 13. அப்போ இது ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். இங்க இது 11 தான் பெரிய சைடு, மிச்சம் இருக்கிற ரெண்டு சைடு என்னது 17. ஸோ 10 + 7 17. 17 இஸ் கிரேட்டர் தேன் 11. அப்போ இட் ஃபார்ம்ஸ் அ ட்ரையாங்கிள். இங்க என்னது 8 + 6 14. 14 is greater than 12. அப்போ this forms a triangle. பட் இங்க பாருங்க 11 + 4 நமக்கு 15. 15 வந்து எனக்கு greater than 16 கிடையாது. அப்போ this 3 sides does not forms a triangle அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், which one of the following cannot be the sides of a triangle? ஸோ அப்போ இங்க என்னது ஸ்மாலர் சைட்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணும். ஸோ 9 வந்து இங்க greater than 6. அடுத்து இங்க கிரேட்டரா இருக்குது இதுதான். அப்போ இது என்னது 5 ஆட் பண்ணா. ஸோ 5 இஸ் கிரேட்டர் தேன் 4, இட் ஃபார்ம்ஸ் அ ட்ரையாங்கிள். இங்க ஆட் பண்ணா என்னது 7. 7 இஸ் கிரேட்டர் தேன் 5, ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ ட்ரையாங்கிள். இங்க கிரேட்டர் சைடு அப்படியே வச்சிடலாம். மிச்சம் 2 வந்து ஆட் பண்ணா 3. 3 ஈக்குவல் டு 3 தான் இருக்கு. எனக்கு கண்டிப்பா கிரேட்டர் தென்னா தான் இருக்கணும். ஈக்குவல் டு இருந்தாலும் இட் டஸ் நாட் ஃபார்ம்ஸ் அ ட்ரையாங்கிள். ஸோ அப்போ ஆப்ஷன் டி வராது. ஓகே. அடுத்து வாட் இஸ் த ஹாஃப் ஆஃப் அ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர்? ஸோ ஹாஃப் ஆஃப் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்க நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தா என்ன பண்ணணும்னு சொன்னேன், 1 1 3 1 1 3 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க 1 1ல ஸ்டார்ட் பண்ணதுனால 1 1ல தான் முடிக்கணும். அப்போ இங்க என்னது ஃபர்ஸ்ட் டவுன்னா இருக்கத மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 into 1 1. அடுத்து 3 into 3 9. ஸோ பிளஸ் 9. அடுத்து என்னது இங்க 1 into 1 plus 1 மைனஸ், இப்போ அப்வர்ட்ல போறது. ஸோ 3 into 1 3. அடுத்து இங்க 1 into 1 1. ஸோ பிளஸ் 1. இங்க 1 into 3 3. ஸோ பிளஸ் 3 டிவைடட் பை 2 அப்படின்னு போகும். இதுதான் நமக்கு ஏரியாவுடைய ஃபார்முலா. இங்க ஆனா கேட்டிருக்கிறது ஹாஃப் ஆஃப் த ஏரியா. அப்போ வந்த ஆன்சருக்கு திரும்ப ஹாஃப் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இது 11 minus 6 7. ஸோ 11 minus 7 by 2. 11 minus 7 நமக்கு என்ன வரும் 4. ஸோ 4 by 2 2. நமக்கு half of the area தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 by 2 1. ஓகேவா? ஸோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தா இப்படிதான் நம்ம என்ன பண்ணோம், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். இங்க 0 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா 4 0 4 6 0 0ல எண்ட் அப் பண்ணும். ஸோ இது 0 ஆயிடும். இது 24, இது 0. அப்போ 24 மைனஸ், இப்போ அப்வர்ட்ல போறப்போ இது 0 இது 0 இதுவும் 0. ஸோ எல்லாமே 0. ஸோ டிவைடட் பை 2. ஸோ 24 by 2 12 அப்படின்னு கிடைச்சோம். ஸோ டவுன் மைனஸ் அப் பை 2. அடுத்து ஃபைண்ட் த சர்க்கம் சென்டர் ஆஃப் அ
triangle formed by the vertices. Circumcenter அப்படின்னா என்னன்னா நமக்கு மீடியன் தெரியும்ல. ட்ரையாங்கிள்னா என்னது, நமக்கு சர்க்கிள் எல்லாம் சென்டர் இருக்கும், ஆனா ட்ரையாங்கிள் எல்லாம் சென்டர்னு சொல்ல மாட்டோம். இந்த வெர்டிசஸையும் ஆப்போசிட் சைட்ல இருக்கிற மிட் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுவோம். அத மாதிரி இந்த கார்னரையும் ஆப்போசிட் சைட்ல இருக்க மிட் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுவோம். இந்த கார்னரும் ஆப்போசிட் சைட்ல இருக்க மிட் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணா இதெல்லாம் ஒரு பாயிண்ட்ல கன்வர்ஜ் ஆகும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரையாங்கிளோட சென்டர், அதாவது சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்க மீடியன்னு எங்கேயாவது படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சர்க்கம் சென்டர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னா இந்த 3 கார்னர்ஸ் உடைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சர்க்கம் சென்டருடைய பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பாயிண்ட்ஸாக எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த 2 பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த பாயிண்ட்டுக்கு சேம் அதே கண்டிஷனை நான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வரும். அடுத்து 2 பாயிண்ட் எடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் மாதிரி வரும். அதுல இருந்து இந்த எக்ஸ் என்ன ஒய் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன்னு வைங்க, 4,2 3,3. அப்போ இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இங்கே எக்ஸ் வேல்யூ தானே, எப்பயுமே எக்ஸ் ஒய் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது எக்ஸ் வேல்யூ, ஸோ 4 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ அடுத்த பாயிண்ட் 3,3 எடுத்திருக்கேன். அப்போ எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே ரெண்டுலையுமே ஸ்கொயர் ரூட் போயிடும். ஸோ அப்போ மிச்சம் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணால் இங்கே என்ன வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 16 மைனஸ் 8x ப்ளஸ் இங்கே ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4 மைனஸ் 4x. இந்த சைடு வரப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 மைனஸ் 6x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 9 மைனஸ் 6x. ஸோ இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும், இங்கே 16 ப்ளஸ் 4 20, இங்கே 8x மைனஸ் 8 மைனஸ் 4, ஸோ மைனஸ் 12x விச் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு 9 ப்ளஸ் 9 18, இங்கே மைனஸ் 6 மைனஸ் 12x. ஸோ இப்போ இந்த ரெண்டு சைடுமே நமக்கு என்ன வந்துருச்சு, மைனஸ் 12 காமனாக இருக்குது. இங்கேருந்து நமக்கு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் ஆகலை. அப்போ வேற ஏதாவது 2 பாயிண்ட்ஸ் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேமாக ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். எந்தெந்த பாயிண்ட், இது எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் எடுக்கணும், அப்புறம் செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், அப்படி எடுத்து தான் என்ன பண்ணும் அப்படின்னா சால்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் எடுத்து சால்வ் பண்ணுங்க. ஏதாவது ஆன்சர்ஸ் இல்லை ஈக்குவேஷன் மாதிரி ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டையும் தேர்ட் பாயிண்ட்டையும் சால்வ் பண்ணிட்டு ஈக்குவேஷன்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லுங்க. சரி, ஓகே. இது அப்புறமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்சர் வரலன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ட்ரை பண்ணலாமா? ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நமக்கு 2Dல என்னென்ன ஷேப்ஸ்லாம் இருக்கு அதோட ஃபார்முலாஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அது மட்டும் நீங்க நோட் பண்ணுங்க. அதோட நமக்கு 2D முடிஞ்சிரும். நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3D ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ 2Dல இது இல்லாம நமக்கு வேற என்னென்ன ஷேப்ஸ்லாம் இருக்கு, ராம்பஸ். ஸோ ராம்பஸ்னா நமக்கு எப்படி இருக்கும், ஸ்கொயரை டயக்னல்ல வச்சு வரைஞ்சோம் அப்படின்னா அதுதான் ராம்பஸ். ஸோ ராம்பஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ராம்பஸ்க்கு தனியாக ஏரியா ஃபார்முலா எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஸோ டயக்ராம் கிளியராக வரல, இது எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டயக்னல் வந்து D1 அப்படின்னு எடுத்துப்போம், இந்த டயக்னல் வந்து D2 அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இங்கே ஏரியா ஃபார்முலா வந்து half ஆஃப் D1 இன்ட்டு D2. நமக்கு டயக்னல்ஸ் D1 D2 கொடுத்துருவாங்க. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இங்கேயும் ஸ்ட்ரைட்டாக ஏரியா கண்டுபிடிக்கிறது தவிர வேற எதுவுமே இது வரைக்கும் நமக்கு கொஷின்ஸ் கேட்டதில்லை. ஓகேவா? ஸோ பேரலலோகிராம்னா எப்படி இருக்கும், இது வந்து நார்மலாக ஸ்கொயர் இருந்துச்சு. இந்த ஸ்கொயரை என்ன பண்ணோம், நம்ம டயக்னல் வச்சு ராம்பஸ் வந்துருச்சு. கரெக்டா? ஸோ ஸ்கொயர்ல இருந்து ராம்பஸ் வந்திருக்கு.
இப்போ parallelogram எனக்கு ரெக்டாங்கிளை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்லாண்டிங்கா வரைஞ்சா அதுதான் நம்மளுடைய parallelogram அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ parallelogramல இதை பேஸ் அப்படின்னு எடுத்துப்போம், இது வந்து ஹைட் அப்படின்னு எடுத்துப்போம். சரியா? ஸோ அப்போ இங்க ஏரியா ஆஃப் parallelogram. ஸோ இது என்னது parallelogram. அப்போ இங்க ஏரியா ஆஃப் parallelogram வந்து b இன்ட்டு ஹெச், அதுதான் வந்து நமக்கு ஏரியா ஆஃப் parallelogram. ஸோ அடுத்து ட்ரபீசியம். ஸோ ட்ரபீசியம் எப்படி இருக்கும்? நமக்கு ட்ரபீசியம்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும், நடுவில் ஆங்கிள்ஸ். ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, ஸோ அந்த ஷேப் தான் வந்து ட்ரபீசியம். ஸோ இதை வந்து ஏ அப்படின்னு வச்சுப்போம், இது பி. இந்த ரெண்டு parallel சைட்ஸோடைய perpendicular distance வந்து ஹெச். ஸோ அப்போ இங்க ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த ரெண்டு சைட்ஸோடைய ஆவரேஜ். ஸோ ஏ பிளஸ் பி பை 2 இன்ட்டு ஹெச், இதுதான் நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரபீசியமுடைய ஃபார்முலா. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் எப்படி இருக்கும்? குவாட்ரிலேட்டர் அப்படின்னா எந்த சைடும் எந்த ஆங்கிளுமே வந்து சுத்தமாக நமக்கு ஈக்குவலாக இருக்காது, அது எப்படி வேணாலும் வந்து நமக்கு இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளுடைய குவாட்ரிலேட்டர். இந்த குவாட்ரிலேட்டர்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கார்னர்ல இருந்து இந்த டயகனல் இருக்குல்ல, ஸோ டயகனலுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரைவோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸை பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இல்லை பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் H1னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி இந்த கார்னர்ல இருந்து இந்த டயகனலுக்கு இன்னொரு லைன், இது இன்னொரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஸோ H2. அதுக்கப்புறம் இது டோட்டலா நம்ம என்ன சொன்னோம்? டயகனல் டி. அப்போ இங்க ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலா எப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு? நமக்கு இந்த டயகனல் டி அதுவாகவே அப்படியே தான் இருக்கும். ஸோ ஏரியா ஈக்குவல் டு டி இன்ட்டு இந்த H1 H2க்கு ஆவரேஜ் எடுப்போம். ஸோ H1 பிளஸ் H2 பை 2. ஸோ இதுதான் நமக்கு ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர். ஓகேவா? ஸோ இங்கே ராம்பஸ், parallelogram, ட்ரபீசியம், குவாட்ரிலேட்டர் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரெயிட்டாக ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் நமக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதையும் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிடுறேன். நான் ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அப்புறமா சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்னது? ஹைட் அண்ட் ஏரியா ஆஃப் அ ட்ரபீசியம் ஆர் 12 அண்ட் 102. ஸோ ட்ரபீசியம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரபீசியம் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ஹைட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஹைட்டு வந்து 12 சென்டிமீட்டர், ஏரியா வந்து 102. ஒன் ஆஃப் த parallel sides 8, another parallel. ஒன்று வந்து 8 அப்படின்னா இன்னொன்று என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் என்னது? இந்த ரெண்டோடைய ஆவரேஜ்னு சொன்னோமா, அப்போ 8 பிளஸ் எக்ஸ் தெரியாது டிவைடட் பை 2 இன்ட்டு ஹைட். ஸோ அப்போ இது வந்து 102. இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவேட் பண்ணால் எக்ஸ் என்ன அப்படின்னு கிடச்சிரும். ஸோ 102 பை 6 ஈக்குவல் டு 8 பிளஸ் எக்ஸ்ன்னு வரும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா எனக்கு இன்னொரு parallel சைடுடைய லென்த் என்ன அப்படின்றது கிடைக்கும். அடுத்து find the area of parallelogram whose base is 9 and altitude is 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ parallelogramனா என்னது? ரெக்டாங்குல ஸ்லாண்டிங்கா பார்த்தோம் அப்படின்னா parallelogram. இது பேஸ் இன்ட்டு இந்த ஹைட் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 9. இந்த ஆல்டிடியூட் இல்லை ஹைட் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா வந்து 9 இன்ட்டு 5 45. அடுத்து calculate the area of quadrilateral whose length is 20 centimeter and perpendicular distance to diagonal from the opposite vertices be 7 and 5. ஸோ குவாட்ரிலேட்டர் எப்படி சொல்லியிருந்தோம்? நமக்கு வந்து அது பர்டிகுலர் ஷேப் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த டிஸ்டன்ஸை டி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டிஸ்டன்ஸை தான் அவங்க லென்த் 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது லென்த் 20 சென்டிமீட்டர். perpendicular distance to diagonal from opposite vertices. So in the diagonal to opposite vertices. So இங்கேயும் perpendicular distance to vertices ல இருந்து diagonal. So இதுதான் எனக்கு ஒரு இடத்துல 7 இன்னொரு இடத்துல 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே ஃபார்முலா என்ன பார்த்தோம்? diagonal d இன்ட்டு 7 plus 10 by 2. ஸோ இந்த ரெண்டு H1 plus H2 by 2ன்னு பார்த்தோம். இந்த diagonal value 20. அப்போ 20 இன்ட்டு 17 by 2. ஸோ இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 10. ஸோ 170 தான் ஆன்சர். ஸோ ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஒன் சைட் ஆஃப் ராம்பஸ் இஸ் 10 சென்டிமீட்டர், ஒன் ஆஃப் இட்ஸ் டயகனல் இஸ் 12. ஏரியா ஆஃப் ராம்பஸ் கேட்குறாங்க. ஸோ ராம்பஸில் நம்ம ஃபார்முலா வந்து டயகனல், ஸோ ஹாஃப் இன்ட்டு D1 D2ன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே ஒரு சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 10 சென்டிமீட்டர், ஒன் ஆஃப் இட்ஸ் டயகனல் 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் இட்ஸ் டயகனல் 12னா
இந்த டயக்னல் டோட்டலா 12ன்னு வச்சுக்கலாம். 12ன்னு வச்சா எனக்கு டயக்னல் இங்க பைசெக்ட் பண்ணும். அப்போ இது வந்து 6 இது வந்து 6ன்னு அர்த்தம். டோட்டலா 12 இது 6 இது 6. இப்போ இந்த டயக்னல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? இதை எக்ஸ்ன்னு வச்சு பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஹோல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஏரியா என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் நமக்கு ராம்பஸ் குவாடிலேட்டர் பொறுத்த வரைக்கும் கேட்குறது. ஸோ இன்னும் அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அது 3Dல போகிறப்போ இன்னும் நிறைய வரும். ஸோ அந்த கொஷின்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ நாளைக்கு கிளாஸில் நம்ம 3D கவர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாமா?